ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் ஆட்டோமேஷன் எடுத்துட்டீங்கனாலே எங்கள் பிஎல்சி அப்படின்றது கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பிஎல்சியை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஏகப்பட்ட பிராண்ட் இருக்குது. அதில் அதிக அளவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிராண்டு சொல்லாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆலன் பார்லி, அதாவது ராக்வெல் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. 2வது சீமென்ஸு, 3வது மிட்சுபிஷி. இதில் நீ வரக்கூடிய வீடியோஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சீமென்ஸ் பிஎல்சியோட சாஃப்ட்வேர்ஸை ஹேண்டில் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சீமென்ஸ் பிஎல்சியோட சாஃப்ட்வேரை பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிக்கலாம். அதாவது ஒன்று சிமாட்டிக் மேனேஜர், இன்னொன்று டிஏ போர்ட்டல். இந்த சிமாட்டிக் மேனேஜர் சாஃப்ட்வேர் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிஎல்சியோட பழைய கண்ட்ரோலரான S7 300 400 இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்காக சிமாட்டிக் மேனேஜர் அப்படின்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் புது கண்ட்ரோலரான 1200 1500 அதனோட ரிமோட் ஸ்டேஷன்ஸ் இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்காக டிஏ போர்ட்டல் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதை தாண்டி சீமென்ஸில் வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இருக்குது. அது ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க. இது எதுக்காகனா சீமென்ஸ் குரூப் டிரைவ், அதாவது சினாமிக்ஸ் டிரைவ்னு சொல்லுவாங்க. அந்த டிரைவ்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஸ்டார்டர் சாஃப்ட்வேர் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஏ போர்ட்டல் சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன திடீர்னு அந்த டாப்பிக்கை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லேருந்து மேனேஜர் எப்படி ஆகுது அப்படின்ற சீரிஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அது டேரெக்டாக மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஐபட்லேயே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம என்ன பார்த்தோம், ஆரம்பத்துலேருந்து ஒரு 5 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும் போது சரியான நேரத்தில் நம்ம லீடர் ஆகலாம்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில், அது சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக உங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்லை என்ன சீக்வன்ஸில் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூட் மேப் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ரூட் மேப்பில் நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சீமென்ஸ் பிஎல்சி பற்றி பார்த்துட்டு இருக்கோம். சரி, அந்த சீமென்ஸ் பிஎல்சியில் இப்போ நம்ம அந்த டிஏ போர்ட்டலோட ஹோம் பேஜில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம டிஏ போர்ட்டல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரோட வெர்ஷன் என்ன அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், V15.1 அப்படின்றது இந்த சாஃப்ட்வேரோட வெர்ஷன். அதாவது நம்ம லேப்டாப்பில் 15.1 வரைக்குமான வெர்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இது உங்களுக்கு ஃபியூச்சரில் தேவைப்படும். ஒரு மாடியூலை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, இல்லை நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ நம்ம லேப்டாப்பில் எவ்வளோ வெர்ஷன் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஓகே, இப்போ நமக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரு ஆப்ஷன்ஸையும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடன்ட் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ இப்போ அதனால் ஃபஸ்ட்டு இதனோட டூல்ஸ் என்னென்ன அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். ஓகே, இதில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து டிசேபிள் ஆகிருக்கு. ஸோ இது வந்து எப்போ என்னேபிள் ஆகும், அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ எந்தெந்த ஆப்ஷன்லாம் என்னேபிள் ஆகிருக்கோ அந்த ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் அப்படின்றது அப்படின்னு என்னென்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஓகே, இப்போ இதில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை டைரெக்டாக சூஸ் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஓகே, ரெண்டாவது இல்லை எனக்கு வந்து இங்கே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, இதை வந்து நான் ரிமூவ் பண்ணணும், இந்த ரீசன்ட்லி யூஸ்டு டேப்லேருந்து நான் சில ப்ராஜெக்ட்ஸை ரிமூவ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரிமூவ் ஆயிரும். ஓகே, இப்போ ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் டைரெக்டாக அதில் ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் அந்த எந்த இடத்துல உங்களோட ப்ரோக்ராம் இருக்கோ, இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய ப்ரோக்ராம் இருக்கோ அதை ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டும் ஓப்பன் ஆயிரும். அதே சமயம் இங்கே வந்து ஆட் ஆயிரும், ரீசன்ட்லி யூஸ்லேயும் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அது மூலமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்டை ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டில் முடிஞ்சிருச்சு. இதில் வேறு ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் நம்ம மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு கடைசியாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மைக்ரேட் ப்ராஜெக்ட் அப்படின்றது அதை பார்த்துடலாம். ஓகே, இப்போ அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம பிஎல்சி பொறுத்த வரைக்கும் எந்த பிராண்டோட பிஎல்சியாக இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் அவங்க ரிலீஸ் பண்ண ஹார்ட்வேராக இருக்கட்டும் சாஃப்ட்வேராக இருக்கட்டும் இப்போ வரைக்கும் அது மார்க்கெட்டில் கிடைக்காது. ஏன்னா அவங்க அதில் இருக்கக்கூடிய எரர்லாம் கிளியர் பண்ணுறதுக்காகவும் சில பெட்டர் பர்ஃபார்மன்ஸ்க்காகவும் அவங்க ஹார்ட்வேரும் அப்கிரேட் பண்ணுறாங்க, சாஃப்ட்வேரும் அப்கிரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மெஷினில் இருக்கக்கூடிய டிவைசஸையும் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது வந்து நமக்கு ஸ்பேர்ஸ் வந்து கிடைக்காது மார்க்கெட்டில், அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க, மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அவனோட ஹார்ட்வேர்ஸும் கிடைக்காது, சாஃப்ட்வேர் சப்போர்ட்டும் கிடைக்காது. ஓகே, அப்படின்றப்போ நம்ம அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம டிவைசஸ் அப்கிரேட் பண்ணிகிட்டே போகணும். ஓகே, ஸோ அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ சிமென்ஸோட ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம S7-300 S7-400 அப்படின்ற ஒரு சிபியூஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, பிஎல்சியோட சிபியூஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சிபியூக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா சிமாட்டிக் மேனேஜர்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஓகே, ஸோ சிமாட்டிக் மேனேஜர் மூலமாக தான் வந்து அந்த சிபியூக்குள்ளே ப்ரோக்ராம் எழுதுறது, ஸோ நம்ம மிஷின்ஸ் டிவைசஸை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதில் சில டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அது சில எரர்ஸு ப்ளஸ் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்றதுனால சிமன்ஸ் சைடு இதை அப்கிரேட் பண்ணி டியா போர்ட்டல் அப்படின்னு சொல்லி அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்தாங்க, சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அட் த சேம் டைம் வந்து ஸோ அவங்களோட ஹார்ட்வேர்ஸும் அப்கிரேட் பண்ணாங்க. S7-300 400 வந்து இப்போ 1500 1200 அப்படின்னு சொல்லி அப்கிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த 1500 1200 சப்போர்ட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா ஸோ டியா போர்ட்டில் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். இதே வந்து நம்ம S7-300 400 வந்து நம்ம டியா போர்ட்டில் சப்போர்ட் பண்ணாது. ஓகே, இப்போ நமக்கு அதை அப்கிரேட் பண்ணணும். ஸோ இப்போ அந்த இதை வந்து நான் அப்கிரேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸோ எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராம் அப்படியே வச்சுக்கிட்டு ஜஸ்ட் இதில் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது மூலமாக அந்த ப்ரோக்ராமில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் ஜஸ்ட் அப்படியே அப்கிரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்க்காக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், புதுசாக ஒன்று வாங்கணும், சிபி வாங்கணும், அதில் ஃபுல்லாக ப்ரோக்ராம் பக்கமாக எழுதியிருப்பாங்க, எல்லாத்தையும் உட்காந்து எழுதணும், அதுக்கப்புறம் அதை கமிஷனிங் பண்ணணும், பெரிய வேலை இல்லை. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸோ நம்ம அப்கிரேட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன, ஸோ அது எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, ஸோ இப்போ புதுசாக நீங்கள் அந்த அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பேரில் வேணும், ஸோ அது எந்த லொக்கேஷனில் வேணும் அப்படின்றது நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ அது மைக்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். இது டைரெக்டாக பண்ணிட முடியாதுங்க. ஸோ இதனோட சிமன்ஸ் சப்போர்ட் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்கிரேட் பண்ணுறதுக்கான என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களோட கண்ட்ரோல் வெர்ஷன் என்ன, உங்கள் கண்ட்ரோல் மாடல் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் மைக்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்க்காக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்டு சாஃப்ட்வேர். இந்த டியா போர்ட்டல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லா சாஃப்ட்வேரையும் இன்க்ளூட் பண்ணுது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா முன்னாடி நம்ம சிமாட்டிக் மேனேஜர் இருந்தது இல்லைங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சிக்குன்னு ஒரு தனி சாஃப்ட்வேர், ஹெச்எம்ஐக்குன்னு ஒரு தனி சாஃப்ட்வேர், டிரைவுக்குன்னு ஒரு தனி சாஃப்ட்வேர்னு தனித்தனியாக இருந்தது. ஸோ ஒன்று நீங்கள் தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணி கனெக்ட் பண்ணி உள்ளே போய் பார்க்கணும். ஸோ இப்போ இந்த டியா போர்ட்டல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்டகிரேட்டட் ஆட்டோமேஷன், அதாவது எல்லாத்தையுமே வந்து இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. இப்போ பிஎல்சி, டிரைவு, ஹெச்எம்ஐ எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரே இதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்மகிட்ட என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் அப்டேட் ஆகிருக்கு, நம்ம லேப்டாப்பில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, அடுத்தது ஜஸ்ட் லாங்குவேஜ். ஸோ இங்கே நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது லாங்குவேஜ் அடிஷ்னல் லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுக்கலாம். இப்போ ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது அதுக்கான ஒரு பேர் கொடுக்கணும். என்ன பேரில் வந்து நம்ம அந்த ட்ரைனிங் பண்ண போகிறோம், பிஎல்சி ட்ரைனிங் பார்ட் 1. ஓகே, கொடுத்துட்டேன். இப்போ டெஸ்க்டாப்பில் ஆக்சுவலாக நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகிருக்கு. ஸோ வெர்ஷன் 15.1. இப்போ நான் கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு, இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கு அப்படின்றத உங்களுக்கு இந்த இடத்துலேயே பார்க்கலாம். பாருங்கள், எந்த லொக்கேஷனில் என்ன ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றது இங்கேயே தெரிஞ்சிடும். ஸோ வந்துருச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து எனேபிள் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே வந்து எங்கேயும் காட்ட ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா டிவைஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் அப்படின்றது. ஓகே, அப்படின்னு என்னன்னா பொதுவாக ஒரு பிஎல்சி வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில செட் ஆஃப் ஹார்ட்வேர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். என்னன்னா அதுக்கான பவர் சப்ளை, அதுக்கான சிபியூ, அதனோட ஐஓ மாடியூல்ஸு, கம்யூனிகேஷன் மாடியூல்ஸு இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம ஒரு பிஎல்சி வந்து முழுசாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஓகே, இப்போ அந்த டிவைஸஸ்லாம் வந்து நம்மகிட்ட ஹார்ட்வேராக இருக்குது. ஸோ இப்போ அந்த ஹார்ட்வேர்ஸை இந்த சாஃப்ட்வேரோட நம்ம மெர்ஜ் பண்ணணும். அப்படின்றப்ப இந்த சாஃப்ட்வேருக்கு நம்ம சொல்லணும், என்கிட்ட இந்த சிபியூ இருக்குது, என்கிட்ட இந்த ஐஓ மாடியூல்ஸ் இருக்குது, என்கிட்ட இந்த டிரைவ் இருக்குது அப்படின்றத நம்ம இதுக்கு சொல்லணும். அப்போதான் வந்து நம்ம அது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி நம்ம வேலை செய்ய முடியும். ஓகே, ஸோ அந்த இன்புட் கொடுக்கறதுக்காக நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிஎல்சி ப்ரோக்ராமிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஒரு பெரிய மிஷினுக்கு இப்போ ப்ரோக்ராமிங் எழுத போகிறோம் அப்படின்னா வந்து நிறைய பேஜஸில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி எழுதும்போது இனிஷியல் எழுதிடலாம், அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஒன்று தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு ஆர்கனைஸ்டாக நம்ம அந்த ப்ரோக்ராம் எழுதணும். ஓகே, அந்த ப்ரோக்ராம் எழுதுறதுக்கான சில டூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா மோஷன் அண்ட் டெக்னாலஜி. இப்போ நம்ம மிஷினில் சில சர்வோ மோட்டர்ஸ் இருக்கும், சர்வோ டிரைவ்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹார்ட்வேர்ஸை நம்ம இந்த சாஃப்ட்வேரில் கொடுக்கறதுக்காக இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே,
அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரைவ் பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கன்வேர் டிரைவ்ஸு மற்ற G120 G130 இருக்கும் சீமென்ஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த டிரைவ்ஸ் எல்லாத்தையும் நம்ம சாஃப்ட்வேரில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கும் அதனோட பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்காகவும் நம்ம இதில் இந்த டூல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது விஜுவலைசேஷன்றது பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் ஹெச்எம்ஐ இருக்குல்லங்க. ஸோ அந்த ஹெச்எம்ஐயை இந்த சாஃப்ட்வேரில் ஆட் பண்ணுறதுக்காகவும், அதாவது நம்ம மிஷினில் என்ன ஹெச்எம்ஐ இருக்குன்னு நம்ம சாஃப்ட்வேரில் சொல்கிறதுக்காகவும், இப்போ அந்த ஹெச்எம்ஐயில் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் எழுதுறதா இருக்கட்டும், ஒரு பட்டன் போடுறதா இருக்கட்டும், ஒரு அனிமேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போ ஆன்லைன் டயக்னோசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏதாவது நம்ம எரர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை பார்க்கறது மூலமாக நம்ம பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சாஃப்ட்வேரில் எந்த ஒரு ஹார்ட்வேருமே இல்லை. இப்போ தான் நம்ம புதுசாக ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பிஎல்சிக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படக்கூடிய அந்த ஹார்ட்வேர் செட்டப்ஸை ஃபஸ்ட் நம்ம கொடுத்துடலாம். ஓகே, அதுக்கு நம்ம இதில் போயிட்டு ஆட் நியூ கொடுத்துடலாம். ஓகே, ஆட் நியூ கொடுத்தீங்க அப்படின்னா, ஆட் நியூ டிவைசஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சீமென்ஸில் என்னென்னலாம் ஹார்ட்வேர்ஸ் பாசிபிளாக இருக்கோ அது எல்லாமே காட்டும். ஸோ அது வந்து குரூப் வைஸ் பிரித்து கொடுத்துருப்பாங்க. கண்ட்ரோலர்ஸு, இங்கே ஹெச்எம்ஐஸு, பிசி சிஸ்டம், டிரைவ்ஸு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா அதனோட இருக்கக்கூடிய எல்லா கேட்லாக்கும் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாடலை நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலர்லேயே 1500 எடுத்துக்கலாம். 1500ல் பார்த்தீங்கன்னா சிபியூவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேரியன்ட் இருக்குது. ஸோ அதுக்கு உள்ளே போனீங்கன்னா அதில் இன்னும் 2-3 வேரியன்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட வேரியன்ட் இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது சரியான சிபியூ, சரியான ஐஓ மாடியூல், சரியான கம்யூனிகேஷன் மாடியூல் சூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். உங்கள் ஃபீல்டில் என்ன மாதிரியான அப்ளிகேஷன் இருக்குது, ஸோ எத்தனை ஐஓ வேணும், ஸோ உங்களோட ப்ராசஸோட ஸ்பீட் என்ன அப்படின்றத பற்றி எல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் இதனோட எந்த மாடலை சூஸ் பண்ணணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகே, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் வந்து மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர். கரெக்டாக இப்போ நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டில் ஏதாவது ட்ரபிள் ஷூட் பண்ண போகிறீங்க, இல்லை சின்னதாக ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண போகிறீங்க, அதுதான் நம்மளோட வேலை. ஓகே, இது வந்து நம்ம மெஷின் மேனுஃபேக்சர் பார்த்தவங்க. இந்த சைடு நம்ம ரொம்ப டீப்பாக போகணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ ஒரு 5 to 10% பர்சன் தான் வந்து இந்த மாடியூல் செலக்ட் பண்ணுற செக்ஷனில் இருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்க அதை பார்த்துப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த மாடியூல்ஸ்லாம் எங்கேருந்து ஆட் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுப்போம். அதுதான் நமக்கு ட்ரபிள் ஷூட்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ டிஏ போர்ட்டலோட ஹோம் பேஜில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும். இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத சம்மரைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், இந்த டிவைஸ் நெட்வொர்க்ஸ் அப்படின்றது வந்து நம்ம மிஷினில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர்ஸை இந்த சாஃப்ட்வேர் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். பிஎல்சி ப்ரோக்ராமிங் அப்படின்றது நம்ம பிஎல்சி எழுதும்போது ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேர்டு எழுதுறதுக்காக இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். அதாவது அந்த எஃப்சி, எஃப்பி இதெல்லாத்தையும் வந்து இங்கேருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் மோஷன் டெக்னாலஜி அப்படின்றது நம்ம சர்வோ டிரைவ்ஸ் இதில் ஆட் பண்ணுறதுக்கும் அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த ஆப்ஷன் மூலமாக போகலாம்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து டிரைவ் பேராமீட்டர்ஸ் அப்படின்றது வந்து நம்ம G120 S120 தான் நார்மல் டிரைவ்ஸ் ஆட் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக போகலாம். விஷுவலைசேஷன் அப்படின்றது வந்து ஹெச்எம்ஐ, ஸ்கேடா இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கான டூல்ஸு. ஆன்லைன் டயக்னோசிஸ்ட் அப்படின்றது நம்ம பிஎல்சியில் என்ன ஒரு எரர் வந்தாலும் இது மூலமாக போய் அதில் கொடுக்கக்கூடிய டிப்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம பிரச்சனை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய டூல்ஸு. அடுத்தது ஓப்பன் ப்ராஜெக்ட், எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் அப்படின்றது நம்ம இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான டூலு. கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் வந்து புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு. மைக்ரேட் ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்து நீங்கள் சிமாட்டிக் மேனேஜர் ப்ராஜெக்ட்டை டிஆ போர்ட்டல் கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டிஆ போர்ட்டல்லேயே வந்து நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. அதாவது வெர்ஷன் 15, 15.1, 17, 18 சொல்லி நிறையா இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஏதாவது கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மைக்ரேட் ப்ராஜெக்ட் மூலமாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம். க்ளோஸ் ப்ராஜெக்ட் நமக்கு தெரியும், நார்மலான க்ளோஸ் ப்ராஜெக்ட் தான் இது. இன்ஸ்டால் சாஃப்ட்வேர் அப்படின்றது டிஆ போர்ட்டல் அப்படின்றது வந்து நம்ம எல்லா சாஃப்ட்வேரையும் இன்டெகிரேட் பண்ணுறது, அதாவது டோட்டல் இன்டெகிரேட்டட் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம பிஎல்சி, ஹெச்எம்ஐ, ஸ்கேடா இது எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம லேப்டாப்பில் அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும்போது என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன்ஸில் போய் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அதை தாண்டி இங்கே இருக்கிறதுலாம் வந்து நம்ம ப்ரோக்ராம் எந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்ற லொக்கேஷன் இங்கே பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, இதே மாதிரி அடுத்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சாஃப்ட்வேரில் நம்ம ஹார்ட்வேர்ஸ் அதாவது சிபியூவை எப்படி ஆட் பண்ணுறது, அதனோட செட்டிங்ஸில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றிலாம் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.